தண்டுக்கீரை வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கீரையே சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. தண்டுக்கீரையை இலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு இலையில் இருக்க மண்ணெல்லாம் போகிற மாதிரி 4-5 தடவை அலாசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஒரு 2 வரமிளகா இல்லைன்னா 3 வரமிளகா சேர்த்திக்கோங்க. கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் கீரையை எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையை எப்பயுமே முழுசாக அலாசினதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அப்போ தான் கீரையில் இருக்க சத்தெல்லாம் போகாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கீரை இதில் சேர்த்தி சும்மா தண்ணி தெளித்து மட்டும் விடலாம். ஏன்னா கீரையிலேருந்தே நல்லா தண்ணி விடும். கீரையை எப்பயுமே மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. மூடி வைக்காமல் வேக வச்சாதான் கீரையோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். 10 நிமிஷத்தில் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. எப்பயுமே கடைசியாக தூள் உப்பு சேர்த்துங்க. அப்போ தான் கீரையோட அளவு தெரிஞ்சு உப்பு சேர்த்த முடியும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் தேங்காய் துருவலை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தண்டுக்கீரை பொரியல் ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.